சரிபோதா சனிவாரம். தமிழ்ல சூர்யா சாட்டர்டே. இந்த படத்த டைரக்ட் பண்ணியிருக்காரு விவேக் ஆத்ரியா. படத்துடைய ஒன்லைன் என்னன்னா, நானி சின்ன பையனா இருக்கும்போது அவரு ரொம்ப கோவக்காரரா இருக்காரு. எல்லாத்துக்குமே அவருக்கு கோவம் வருது. அதனால அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "இவ்ளோ கோவம்லாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே நீ கோவப்படக்கூடாது. நீ வந்து வாரத்துல 1 நாள் வச்சுக்கோ. அன்னைக்கு மட்டும் தான் உனக்கு கோவம் வரணும். மத்த நாள்லாம் உனக்கு கோவம் வரக்கூடாதுன்னு" சொல்றாங்க. அவரும் சத்தியம் பண்ணி குடுக்குறாரு. அந்த ஒரு நாள் தான் வந்து சனிக்கிழமை. சனிக்கிழமை வந்து அவங்க அம்மா இறந்து போறாங்க. அங்க ஒரு பிரச்சனை வருது. அன்னைக்கு தான் சண்ட போடுறாரு. அதனால அந்த சனிக்கிழமைய வந்து அவரு கோவப்படுற நாளா வச்சுக்கினாரு. வாரம் ஃபுல்லா 6 நாளும் அமைதியா இருக்கிறவரு, சனிக்கிழமை மட்டும் அந்த கோவத்த காட்டுவாரு. அவரு அந்த 6 நாள்லயும் அவருக்கு என்னென்ன பிரச்சனை வருது, அவர்கிட்ட யார் யார் பிரச்சனை பண்றாங்கன்றதெல்லாம் ஒரு டைரியில டெய்லி எழுதி வச்சுப்பாரு. சனிக்கிழமை அந்த டைரியில இருக்கிறவங்க பேர்லாம் எடுத்துட்டு, இன்னும் யார் யார் மேல கோவம் இருக்கோ அவங்களலாம் வந்து ரவுண்ட் பண்ணிட்டு, அவங்கள போய் அடிக்கிறது, அவங்கள என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு பண்றாரு. இதுதான் படத்துடைய கத. பிரியங்கா மோகன் வந்து நானியோட மாமா பொண்ணா வராங்க. சின்ன வயசுலயே குடும்பம் பிரிஞ்சிடுது. இருந்தாலும் நானி வந்து பிரியங்கா மோகனே நெனச்சிட்டு இருக்காரு. எப்போனா பார்ப்போம் ஃபியூச்சர்ல அப்டின்ட்டு. ஆனா, அவங்கள தான் லவ் பண்றாரு. ஆனா, மாமா பொண்ணுன்னு தெரியாமயே லவ் பண்றாரு. அது வந்து படத்துடைய கடைசில தான் வந்து அவங்களுடைய மாமா பொண்ணுன்னு தெரிய வருது. எஸ். ஜே. சூர்யா கேரக்டர் எப்டின்னா, எஸ். ஜே. சூர்யா, முரளி சர்மா வந்து அண்ணன் தம்பிங்க. முரளி சர்மா வந்து ஒரு அரசியல்வாதியா இருக்காரு. எஸ். ஜே. சூர்யா வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரையும் வந்து சைக்கோத்தனமா அவருக்கு எப்பப்போ கோவம் வருதோ, அப்பலாம் அந்த ஏரியால போட்டு அடிப்பாரு. அண்ணன் எதனா கோவப்படுத்துனாலோ, இல்ல ஒரு அண்ணன் ஒரு லேண்ட் சைன் பண்ணி தந்தா ஒரு பிரச்சனை முடிஞ்சிரும். ஆனா, அந்த அண்ணன் வந்து லேண்ட் சைன் பண்ணி தர மாட்டாரு. அந்த கோவத்த வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் மேலயும் காட்டிட்டு இருப்பாரு எஸ்.ஜே. சூர்யா. சாய்குமார் வந்து நானியோட அப்பா வராங்க. அபிராமி வந்து அவருடைய அம்மா வராங்க. அதித்தி பாலன் வந்து நானியோட அக்காவ பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் முரளி. இதுக்கு முன்னாடி அவரு சார்பட்டா பரம்பரை, கபாலின்ற படம்லாம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல வந்து ரொம்ப சூப்பராவே சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதுலயும் அந்த நானியோட சிங்கிள் ஷாட், அந்த நானியும், எஸ்.ஜே. சூர்யாவும் மீட் பண்ணிக்கிற அந்த ஷாட்லாம் வந்து செம்மையா இருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்துடைய மியூசிக் தான் இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட். ஜேக்ஸ் பிஜாய் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் அல்டிமேட்டா பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் தமிழ்ல கேட்கறதுக்கே நல்லா தான் இருந்தது. சாங்ஸ் எல்லாமே சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நல்லா இருந்தது. பேக்கிரவுண்ட் ஸ்கோர்லாம் பின்னி எடுத்துட்டாரு. பயங்கரமான பேக்கிரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துல பண்ணியிருக்குது. இந்த படத்துல டிஐ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நானியோட சிங்கிள் ஷாட்லலாம் அவருடைய பேக்கிரவுண்ட் ஃபுல்லாவே வந்து ஒரு ரெட் டோன்ல வரும். நானி மட்டும் தனியா தெரிவாரு சப்ஜெக்ட்டா. அந்த டிஐலாம் செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஓவராலா படத்துல வந்து டிஐ ஒர்க் வந்து செம்ம சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய ஆக்ஷன் கோரியோகிராஃபி ராம் லக்ஷ்மண், ரியல் சதீஷ்ன்றவங்க 2 பேர் பண்ணியிருக்காங்க. செம்ம மாஸ் பண்ணியிருக்காங்க ஃபைட்லாம். நிஜமா இந்த படத்துடைய ஃபைட் சீக்வென்ஸ்லாம் பயங்கர பிரில்லியன்ட்டா பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா பண்ணியிருக்காங்க. செம்மையா இருந்தது ஃபைட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு. இந்த படமே ஆக்ஷன் படம். செம்மையா பண்ணியிருந்தாங்க ஃபைட். இந்த படத்துடைய பிளஸ் பாயிண்ட் விவேக் ஆத்ரியா வந்து இந்த படத்த வந்து நானிக்கே எழுதியிருக்காரு இந்த படத்த ஸ்டோரிய. ஸ்க்ரீன் பிளேலேருந்து, ஸ்டோரிலேருந்து எல்லாமே பிரில்லியன்ட்டா இருந்தது. அதுவும் இந்த இந்த கிளாக் சீக்வென்ஸ்ல ஒரு 10 மினிட்ஸ் வச்சு இன்டர்வல்ல அதெல்லாம் வந்து செம்ம பிரில்லியன்ட்டா இருந்தது. இந்த படத்துடைய ஆக்டிங் நானி, எஸ்.ஜே. சூர்யா அவங்க 2 பேரும் வந்து போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. நீயா நானான்ட்டு. எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. விஜய் சூர்யா வந்து நானியோட ஒரு படி மேலேயே ஆக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பிரியங்கா மோகனுக்கு வந்து அவங்களுக்கு குடுத்த கேரக்டர் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதேமாரி சாய்குமார், அபிராமி, அதித்தி பாலன் எல்லாருமே அவங்களுடைய கேரக்டர்ஸ் கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல அஜய் சர்மா, அவருடைய கேரக்டர் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. எஸ்.ஜே. சூர்யாக்கு அண்ணனா நடிச்சிருப்பாரு. அவரு எத அவரு எத யோசிச்சாலுமே ஒரு தப்பான ஒரு முடிவே எடுப்பாரு. அந்த அந்த கேரக்டர் அது அவருக்கே தெரியும். இந்த படத்துல அவரே சொல்லுவாரு. அதெல்லாம் வந்து செம்ம பிரில்லியன்ட்டா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துடைய மைனஸ் என்னன்னா, இந்த படத்துடைய டைமிங் தான். இந்த படம் வந்து 2 ஹவர் 50 மினிட்ஸ் போது. இன்னும் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னும் எங்கேஜிங்கா இருந்திருக்கும் இந்த படம் பார்க்கறதுக்கு. பட் இவ்ளோ டைம் ஆனாலும் இந்த படம் வந்து போர் அடிக்கல. அது ஒரு பிளஸ். பட் இருந்தாலும் ஒரு 10 மினிட்ஸ் கம்மி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இன்னொன்னு இதுல லாஜிக் இல்லாத சில விஷயம் இருக்கு. எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. அவரு போலீஸ் ஜீப்லயே போயே பார்த்துருக்க மாட்டோம். அவரு ஒரு பழைய கார் வச்சிருப்பாரு. அதிலேயே தான் சுத்திட்டு இருப்பாரு. அதுல பிரியங்கா மோகன கார் ஓட்ட சொல்லிட்டு இவரு சுத்திட்டு இருப்பாரு அந்த கார்ல. அதெல்லாம் வந்து லாஜிக் இல்லாம இருந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு கிராமம் வரும். அந்த கிராம மக்கள் வந்து எஸ்.ஜே. சூர்யா எப்போ அவருக்கெல்லாம் கோவம் வருதோ, அப்பலாம் அந்த கிராமத்துக்கு போய் ஒருத்தன கூட்டு வந்து அடிப்பாரு. ஆனா, அந்த கிராம மக்கள் இவரு மேல கம்ப்ளைண்ட் குடுக்க மாட்டாங்க. எதிர்த்து பேச மாட்டாங்க. எதுவும் பேச மாட்டாங்க. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு அடிமையா இருக்கிறதுக்கே பொறந்த மாரி ஆக்ட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல அவங்க. அது வந்து லாஜிக் இல்லாம இருந்தது. மத்தபடி இந்த படத்துல வந்து எல்லாமே பிளஸ் தான். இது நல்லா இருந்தது. இந்த டைமிங்கும் இந்த சில லாஜிக் இல்லாதது தவிர, மத்த எல்லாமே படம் சூப்பர். இது வந்து பக்கா கமர்ஷியல் என்டர்டெயின்மென்ட். ஆக்ஷன்லாம் பயங்கரமா இருந்தது. நீங்க ஒரு ஆக்ஷன் லவ்வர்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துடைய இன்டர்வல் பிளாக். இன்டர்வல் பிளாக்ல வந்து கிளைமாக்ஸ்ல என்ன சீன் வரப்போதுன்றத ஒரு சின்ன பிட் காமிச்சிருப்பாங்க. அத வந்து எப்படி யோசிச்சாருன்னு தெரியல டைரக்டர். செம இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது அத பார்க்கறதுக்கு. அங்கேயே நம்மளுக்கு தெரிஞ்சுச்சு. கதை எப்படி போப்போதுன்னு. படத்துடைய இன்டர்வல்லயே தெரிஞ்சிருது. இந்த படம் எங்க போய் முடியப்போது, என்ன பண்ண போறாங்க அப்படின்றது கிளீனா தெரிஞ்சுது. பட் தெரிஞ்சாலுமே இது எப்படி எடுத்துட்டு போறாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாரி கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா தான் எடுத்திருந்தாங்க.
கிளைமேக்ஸ்ல என்னன்னா, இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கும் சொல்ல சாய்குமார் சைலன்ட்டா ஆட்டோல வந்து இறங்கிட்டு, ஆட்டோக்காரங்கிட்ட சில்ற இல்லன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபரண்டாவே எடுத்திருந்தாங்க. கிளைமேக்ஸும் நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு. ரொம்ப போர் அடிக்கல, ரொம்ப மொக்கையாலாம் பண்ணல. தெலுங்கு சினிமாவுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் எடுத்திருக்காங்க. பட் இந்த படத்துடைய பிளஸ் என்னன்னா இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் வந்து தெலுங்கு படத்த பார்க்குற மாரியே ஃபீல் ஆவல. ஒரு தமிழ் படம் பார்க்குற மாரியே ஃபீல் ஆயிடுச்சு. அவ்ளோ கிளியரா பண்ணியிருந்தாங்க டப்பிங். நானியோட வாய்ஸ் எஸ்.ஜே. சூர்யா வாய்ஸ் அவரு ஏதோ பேசியிருந்தாரு. பட் நானி அவரே பேசியிருந்தாரான்னு தெரியல. பட் கொஞ்சம் நானியோட வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்சா வேற யாரோ பேசின மாரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் அவருடைய பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாரி தான் பேசியிருந்தாங்க. இந்த படத்த வந்து எல்லாருமே பார்க்கலாம். ஒரு தியேட்டர் வாட்சபிள் தான். கண்டிப்பா பாருங்க இந்த படத்த. ரொம்ப போர்லாம் இல்ல. ஓடிடிக்குலாம் வெயிட் பண்ணாதீங்க. ஒரு நல்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். மியூசிக், சினிமாட்டோகிராஃபில செம்ம குவாலிட்டியா பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் போயிட்டு.